உங்களை கொல்லும் விஷமே இது ஒன்று தான். உங்கள் தலையில் ஏற்றி வைக்கப்பட்ட கிரீடம் இறங்காமல் இருக்கணும் அப்படின்னா முக்கியமாக இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சே ஆகணும். நடுத்தெருவில் இருக்கும் உங்களை அரண்மனையில் அமர வைக்க போகுது இந்த பதிவு. அவருடைய அனுமதி பெற்றால் மட்டுமே இந்த பதிவை கேட்க முடியும். அவருடைய அனுமதி பெற்றால் மட்டுமே இந்த பதிவில் சொன்னது 100% உங்களுக்கு நடக்கும். அப்போ அவரோட அனுமதியை பெற்றதால இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்க போகுது. இந்த 48 நாட்கள் பயணம் எப்படி இருக்குன்னா ஒரு கடினமான உயரமான மலைப்பாதையில் நீங்கள் நடந்து போவதற்கு சமம். அதில் கண்களை மூடிக்கொண்டு நடக்கக்கூடாது. கவனத்தோடு இந்த 48 நாட்களை நீங்கள் கடக்கணும். அது கடந்தே ஆகணும். இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை செஞ்சே ஆகணும். நீங்கள் செஞ்சீங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன், நடுத்தெருவில் இருக்கும் உங்களை அரண்மனையில் கண்டிப்பாக சாயப்பா அமர வைத்து அழகு பார்ப்பாரு. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ரா, என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு 12 மணி ஆடியோ என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. ஸோ மாயைகளை பற்றி நான் முழுவதும் எளிமையான முறையில் சாயப்பா எனக்கு உங்கள் மூலமாக இந்த பதிவுகளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்பே சாயில் கொடுக்கறது அத்தனையுமே ரொம்ப 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 எளிய முறையில் கொடுக்கறது தான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் நினச்ச விஷயத்தை நாம் சாதிக்கலாம். ஒரு மனுஷனையும் நம்ம நல்வழிப்படுத்துவதற்கும் நம்மால் ஆன அத்தனை சக்தியையும் நாம் உபயோகித்து அவங்களையும் நல்ல மனிதர்களாக, அன்பான மனிதர்களாக, ஏன் தகுதியான மனிதர்களாக கூட நம்ம மாற்றலாம். ஸோ தொடர்ந்து 48 நாட்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை சாய்ராமுக்கும் சாயப்பாவோட அருள் பரிபூரணமாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒரு சாய்ராம் சொன்னாங்க, ரொம்ப டைட்டாக இருக்குது, ஒரு நிமிஷத்தில் இதை விட்டுடுவோமோ அப்படின்னு பயம் கூட இருக்குது, ஏன் இந்த மாதிரி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், இதுதாம்மா மாயை. இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க. அதிலிருந்து வெளிவருவதற்கு நீங்கள் எந்த முயற்சியும் பண்ணலை. அதனால் அது பழைய வேலையை பார்த்துச்சு. ஆனால் இப்போது இந்த சிக்கலில் இருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க. அதுவோ உங்களை விட்டுட்டா அதுக்கு ஒரு அடிமை போயிடுமேன்னு சொல்லி அது கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு மறுபடியும் உங்களை பல விதத்திலையும் இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபடணும்னு அது நினைக்குது. அதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு. ஏன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக A to Z மாயை.
ஏன்னா இந்த 3 நாளாக இந்த மாயை பற்றி பேசி 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 அந்த மாயை என்னையும் இன்றைக்கி அட்டாக் பண்ணிச்சின்னு நான் 12 மணி ஆடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணாதான் நம்ம சரியான இடத்துக்கு போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். வாழ்க்கையில் அடிப்படுறவன் தான் ஜெயிக்கிறான். எல்லாமே இருக்கிறவன் ஜெயிக்கிறான்னா என்ன? நான் அடுத்த 2-3 தலைமுறைக்கு நான் சொத்து சேர்த்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. என் பையன் உழைப்பானா இல்லை அந்த சொத்தை அழிப்பானா? கண்டிப்பாக 2-3 தலைமுறை இருக்கிறதால அவன் வேலைக்கே போக மாட்டான். அவன் அதை என்ன செய்வான்? அவனோட செலவுக்காக ஒவ்வொன்றா விற்றுக்கிட்டே இருப்பான். அடுத்த 3வது தலைமுறை கஷ்டப்படும். ஸோ எல்லாமே 3 தலைமுறைகள் மட்டும்தான் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ஆராய்ச்சி பண்ணது கிடையாது. ஆனால் இதெல்லாம் அப்படி தான் இருக்குது. 3வது தலைமுறையில் எவன் ஒருத்தன் நடுத்தெருவில் இருக்கிறானோ அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் ராஜ்யத்தை ஏற்படுத்துவான். அதுக்கு அடுத்தவன் ஓரளவுக்கு காப்பாற்றுவான். அடுத்தடுத்த வாரிசுகள். 2வதாக வரக்கூடிய வாரிசு சுத்தமாக எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு போயிடும். அதனால் குழந்தைங்களுக்கு பணக்காரர்கள் என்ன பண்ணணும்னா குழந்தைங்களுக்கு நல்லதை போதிக்கணும், அடக்கமாக இருக்க போதிக்கணும், பணிவாக இருக்க போதிக்கணும். இதெல்லாம் செஞ்சால் அவன் மாயையில் இருந்து தப்பிச்சிடுவான். ஸோ காசு இருக்கிறவன், புகழ் இருக்கிறவன் அதிகமாக போய் புத்து புத்துன்னு உணரான் மாயையில். காசு இல்லாதவனுக்கு இந்த வாய்ப்பு இல்லைன்றதால நாம் கொஞ்சம் அதில் விடாமல் இருக்கோம். இப்போ சொல்லுங்கள், ஏழையாக இருக்கிறது நல்லதா, பணக்காரனாக இருக்கிறது நல்லதா? நமக்கு இன்றைக்கி ஏழையாக இருக்கிறதால பணத்தை பற்றி தேவைகள் அதிகமாக இருக்குது. ஆனால் பணம் வச்சிருக்கிறவனுக்கும் ஏகப்பட்ட பாவங்களும் அதிகரிக்குது. எல்லா பணக்காரனையும் சொல்லலை, சில பணக்காரன்னா சொல்கிறேன். ஸோ அப்போ உத்தமானா இருந்தானா பிள்ளையும் உத்தமனாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ அப்போ மோசமானவனா இருந்தால் பிள்ளையும் மோசமாக இருக்கணுன்ற அர்த்தமும் இல்லை. ஸோ எல்லாமே நம்ம வாழ்க்கையில் எதை நினைக்கிறோமோ அதை நிச்சயமாக மாற்றுவதற்கு உண்டான சக்தி உங்களிடம் இருக்கிறது. இப்போ இந்த 3வது நாள்லேயே நமக்கு ஒரு பெரிய வைப்ரேஷன் கிடைச்சதுன்னு ஒரு சாய்ராம் சொன்னாங்க. எஸ், அந்த வைப்ரேஷன் தான். சரி, நமக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இந்த 48 நாள் நம்ம எப்படிப்பட்ட பாதையில் பயணம் செய்கிறோம் தெரியுமா? ஒரு தார் ரோட்டிலேயோ இல்லை ஒரு மொசைக் ரோட்டு கல்லுலேயோ இல்லை டைல்ஸ்லேயோ இல்லை ரோட்டில் பூ போட்டு பூ மேலே நடக்கிறதும் இல்லை. ஒரு நெட்டு குத்தலான ஒரு மலைப்பகுதியில் ஏறுறோம். ஏறுறது மட்டும் இல்லை, இறங்கியும் வரோம். அப்போ ஏறும்போதும் பிரச்சனை, இறங்கும் போதும் பிரச்சனை. ஏறும்போது வேறு டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், இறங்கும்போது வேறு டெக்னாலஜி யூஸ் பண்ணணும். ஸோ ரோட்டில் நடக்கும்போது கண்ணை மூடிட்டு நடக்கலாம், யாரும் இல்லைன்னா. ஆனால் மலைப்பகுதியில் யாரும் இல்லைன்னாலும் கண்ணை திறந்து தான் நம்ம நடக்கணும். ஏன்னா செங்குத்தான பகுதி, மேடு பள்ளம். நாம் இது ஒரு பிடிப்புன்னு நினைப்போம். ஆனால் அங்கே காலடி எடுத்து வச்சா சரசர இழுத்துட்டு போயிடும். ஸோ பார்க்குறது எல்லாமே ஆப்போசிட்டாகவும் மாறும். இல்லை இந்த இடத்துல பிடிப்பு கிடைக்காதுன்னா அந்த இடத்துல பிடிப்பு கிடைக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், ரோடு இல்லாத இடத்துல யாரும் இல்லைன்னா கண்களை மூடி நடக்கலாம். ஆனால் மலைப்பகுதி செங்குத்தாக ஏறக்கூடிய இடத்துல யாரும் தான் இல்லையே, நான் கண்ணை மூடிக்கிட்டு நான் நடக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கீழே பொத்துன்னு விழுவும். புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம போகக்கூடிய அந்த பயணம், இத்தனை நாள் இருக்கக்கூடிய பயணத்தை நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அது எப்படிப்பட்டதாக இருக்க போகுதுன்னா இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருக்கும். அப்போ 2வது நாளே எனக்கு நல்ல வைப்ரேஷன் கிடைச்சது, நல்லது. ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு வெற்றி வந்துடுச்சுன்னா தோல்வியும் வந்துடும். ஏன் சொல்லுங்கள்? வெற்றி வந்துடுச்சுன்னா நீங்கள் அசால்ட்டாக எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ தோல்வி நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். வெற்றி அசால்ட்டாக எடுக்கக்கூடாது. வெற்றி வந்துடுச்சா ஓகே, உங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஏதோ கடவுள் போட்ட பிச்சை, அதனால் ஓகே. இல்லை இது என்னால் தான் வந்தது, நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன் அப்படின்ற அலட்சியப்படுத்துனீங்கன்னா அதிலே உங்களுக்கு ஆபத்தும் காத்திருக்கு. ஏண்டா இந்த வெற்றி வந்ததால் நான் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தரித்திர ஆச்சுன்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க ரீசெண்டாக. கடவுள் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்குறாரு, ஆனால் அந்த வெற்றியை தக்க வச்சுக்க மனுஷன் முயற்சி பண்ணலை. அதனால தான் ஏண்டா இந்த வெற்றி எனக்கு வந்துச்சுன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த வெற்றி அமைஞ்சிருக்குதுன்னா இது கடவுள் தப்பா இல்லை மனுஷனுடைய தவறா?
ஸோ கடவுள் தெளிவாக ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணியிருக்காரு, உங்களுக்கு நல்லபடியாக நீங்கள் வாழணும் அப்படின்னு. ஆனால் அந்த வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த வெற்றியை நாம் வந்த உடனே நமக்கு என்ன ஆயிடுச்சு, தலையில் 2 கொம்பு அழகாக முளைச்சிருக்கு. நமக்கு மட்டும்தான் தலையில் கொம்பு முளைச்ச மாதிரியும், மற்றவங்களுக்கு யாரும் கொம்பு முளைக்காமல் இருக்கிற மாதிரியும், யாருக்கெல்லாம் கொம்பு முளைக்கலையோ அவங்கெல்லாம் வேஸ்ட்டுன்ற மாதிரியும், கொம்பு முளைச்ச நான் தான் டாப்புன்ற மாதிரியும் நாம் நினைக்கிறதால நாம் என்ன பண்ணுறோம், டாப்பில் இருந்து கீழே பொத்துன்னு விழுறோம். ஒரு மனுஷன் கீழே விடுறான்னா அவன் எத்தனை அடியிலேருந்து கீழே விடுறான்றதை பொறுத்து தான் அவனுடைய அடி எப்படிப்பட்டதுன்னு தெரியும். ஒரு அடுக்கு மாடியிலேருந்து கீழே விழுந்தா காயம் குறைஞ்சி தான் இருக்கும். அதே 20 அடுக்கு மாடியிலேருந்து கீழே விழுந்தா காயமும் இருக்கும், உயிரும் இருக்காது. அப்போ போகிற வேகம் நம்ம கண்களை மூடிக்கிட்டு இனி யாரும் இல்லை நம்மளை ஜெயிக்க, அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னாவே பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனால் இதெல்லாம் ஒரு வேகம், இந்த வேகத்தை கடவுள் கொடுத்தாரு, நான் பாட்டுக்கு சிறப்பாக செய்கிறேன்னு அந்த வேகத்துலேயும் கவனமாக போகிறான் பாருங்க, அவன் போக வேண்டிய இடத்துக்கு அவன் ரீச் ஆவான். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் என்னைக்கு உள்வாங்குறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அப்படின்றது ஒரு நிரந்தரமாக்கப்படும். தோல்வின்றது ஒரு வாழ்க்கையில் கற்றுக்க கொடுக்கக்கூடிய பாடமாக அமையும். தோல்வின்றது தோல்வியாக அமையாது. தோல்வின்றது ஒரு பிக்கஸ்ட் லெசன். யாருக்கு? வெற்றி அடையக்கூடிய மனுஷங்களுக்கு. அப்போ அவமானம்ன்றது என்னது? அதுவும் வெற்றி அடையிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லெசன். இந்த படிப்பை படித்தாதான் அது கிடைக்கும். ஸோ நிம்மதி, ஆமாம் நிம்மதி கிடைக்கணும், எல்லாருக்கும் நிம்மதி வேணும். பேசுகிற எனக்கு சத்தியமாக நிம்மதி வேணும், எனக்கு சந்தோஷம் வேண்டாம், நிம்மதி வேணும். சந்தோஷம் வரும் போகும், துன்பமும் வரும் போகும். ஆனால் நிம்மதி ஒன்று இருந்துச்சுன்னா சந்தோஷம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நம்ம எந்த இடத்துல எந்த பரபரப்பும் ஆக மாட்டோம். ஒரு டாக்டர் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு என்ன சொல்லுவாருன்னா, துக்கமாக இருக்கக்கூடிய செய்தியை சொன்னால் இவருக்கு ரிஸ்க்குலாம் சொல்ல மாட்டார். துக்கத்தை விட ஏதாவது அதிகப்படியான சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயத்த டக்குன்னு சொல்லிடாதீங்கன்னு. ஏன்னா நம்ம துக்கத்தில் ஊர்னவங்க. இப்போ அதிகப்படியான சந்தோஷம் வரும்போது என்ன ஆகுது, அந்த இடத்துல ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிறதால நமக்கு கொஞ்சம் படபடப்பு அதிகமாகி ஹார்ட்டு ப்ராப்ளம் ஆகி ஃபெயிலியர் ஆகி இறந்தும் போகிறாங்க. ஸோ துக்கத்தோட அதிர்ச்சியை தாங்கி இறந்து போனவங்க கம்மி. ஆனால் இன்பத்தில் இருக்கக்கூடிய அதிர்ச்சியை தாங்க முடியாமல் இறந்து போனவங்க அதிகம். இது ஒரு ஆய்வு சொல்லுது. அப்போது தோல்வியை விட வெற்றி தான் உனக்கு ஆப்பு. அது எப்படி ஆப்பாக மாறுதுன்னா, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், இனி என்ன யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு நீ அந்த நிலைக்கு நீ வந்துட்டேன்னா உன் காலை 10 பேர் பிடிச்சி எடுக்க தயாராக இருக்கான் உன்னை தூக்கி போட. நீ நினைக்கிற உன் காலில் அவன் விழறான்னு, அவன் காலை விடலை. உன்னை இதுதான் சந்தர்ப்பம் காலை வாரி விடுறதுக்குன்னு அந்த காலை வாரி விட்டுறான். இதுதான் நடக்குது. அதுலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, எவ்வளோ பெரிய வெற்றி வந்தாலும் அடக்கத்தோட இரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க? பெரியவங்க சொல்றத நம்ம என்னமோ பெருசாக நம்ம என்னமோ பெரிய ஒரு 4-5 டிகிரி படித்ததால உனக்கு என்ன தெரியும் நீ இதெல்லாம் பேசுறதுக்குன்னு கேட்குறோம். ஆனால் அவங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லைன்னு நம்ம தெரியல. ஸோ நாம தான் இங்கே முட்டாள், அவங்க அறிவாளிங்க. ஒன்றும் ஒரு டிகிரி படிச்சிட்டோம் இல்லை 2 டிகிரி படிச்சிட்டோம், நம்ம அம்மாவுக்கு ஆனா ஆவனாவே எழுத தெரியாது, ஏபிசிடி எழுத தெரியாது, 1 2 தெரியாது, மொபைல் தெரியாது, ஆண்ட்ராய்டு தெரியாது. ஆனால் அவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா, நான் 2 டிகிரி படிச்சிருக்கேன், 3 டிகிரி படிச்சிருக்கேன், உனக்கு என்ன தெரியும், நீ அமைதியாக இரு. அப்போ ஏன் அடக்கத்தோடு இரு அப்படின்னா, எதுக்காக அடக்கத்தோடு இரு? பணிவோடு இருன்னா நீ அடக்கத்தோடு இருக்கும்போது கவனமாக இருப்ப, பணிவோடு இருன்னா கவனமாக இருப்ப. அடக்கம் இல்லாமல் இருந்தால் நீ கவனமாக இருக்க மாட்டேன். பணிவு இல்லைன்னா எல்லாரும் எடுத்துரிஞ்சு பேசுவேன். ஸோ எது நல்லது எது கெட்டதுன்னு அதை கிரகிக்கக்கூடிய மூளை உனக்கு செத்து போயிடுச்சு. அப்போது மனசு உன்னை ஆட்டி படைக்குது. சொல்லுவாங்கல்ல, என் மனசு என்னை ரொம்ப ஆட்டி படைக்குது. மூளை செத்து போனதை தான் மனசை ஆட்டி படைக்குது. மூளை சாகாமல் இருந்துச்சுன்னா மனசை ஆட்டிலாம் படைக்காது. மனசு என்ன பண்ணும், ஒரு
வேலைக்கார மாதிரி கும்பிடுற ஐயான்னு சொல்லி ஒரு வணக்கம் போட்டு கையை கட்டி அடுத்தது என்னங்கய்யா பண்ணலாம், ஆர்டர் கொடுங்கய்யா, உங்கள் ஆர்டரை நிறைவேற்றுவதற்கு தான் நான் இருக்கேன்னு சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு வேலைக்கார முதலாளி ஆகிறா, முதலாளி எல்லாமே அடிமையாகிறான். வேலைக்காரனுக்கு முதலாளி அடிமை. அப்போ வேலைக்காரனுக்கு முதலாளி அடிமைன்னா அது உருப்படுன்றீங்க? கண்டிப்பாக உருப்படாது. ஏன்னா இப்போ தொழிலாளி என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் எடுத்து உங்களை நடுத்தருவில் விட்டுருவா. இதான் சொல்லுவாங்க, நம்பி நம்பி நான் ஏமாந்தேன். ஏன் நம்பி நம்பி ஏமாந்தேன்? அப்போ நம்பி நம்பி ஏமாந்தேன்னா ஏன் நம்பி நம்பி ஏமாந்த? எதுக்கு நம்பி நம்பி ஏமாந்த? உன்னை யார் ஏமாற சொன்னா? உனக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாயை வந்து வலை விரிச்சிருக்குது, நீ பேராசைப்பட்டு பொத்துன்னு விழுந்த, அதனால எனக்கு நடுத்தருவில் நிற்கிற. இவ்வளோதான். நீ மூளையை யோசிச்சிருந்தா போயிருக்க மாட்டேன். ஸோ 1 லட்சம் ரூபாய் நீ போடு, 10,000 ரூபாய் உனக்கு கொடுக்குற. ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் போடக்கூடிய முதலீடு 1 லட்சம் ரூபாய். அப்போ 10 மாதத்தில் 1 லட்சம் ரூபாய் வந்துடுது. அவன் கணக்கு வைக்கிறான், அட இத்தனை நாள் நான் பைத்தியக்காரத்தனமாக உழைச்சேன், 5 லட்சம் ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் சம்பாதிச்சது வெறும் 40,000 50,000 தான் சம்பாதிச்சேன். அந்த 5 லட்சத்தை இவங்ககிட்ட கொடுத்துருந்தா ஒரு மாதம் எவ்வளோ ஆச்சு? 1 லட்சம் ரூபாய்க்கு 10,000 ரூபாய். அப்போ அந்த 5 லட்சத்தை போட்டால் எவ்வளோ ஆகுது? கணக்கு போடுங்க. 50,000 ரூபாய் ஆகுது. 50,000 × 10 இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தாச்சு. ஆனால் அந்த 5 லட்சத்தை போட்டு கடைசி வரைக்கும் நான் போண்டியாக உட்காந்துட்டு இருக்கேன். இது மனுஷனுக்கு என்னைக்கு இது வர ஆரம்பிச்சதோ அன்றைக்கி அவன் என்ன பண்ணுறான்? எல்லாத்தையும் விற்கிறான். எதை விற்கிறான்? தொழிலுக்கு உண்டான கேபிட்டல் ஏதோ ஓட்டுறான், அதை வித்துடுறான். போட்டுக்கிற செயின், வீட்டில் இருக்கிற அடமா எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டான். 10 லட்சம் ரூபா இந்தா புடி, எனக்கு மாதம் எவ்வளோ? 1 லட்சம் ரூபா கொடு, 10 மாதம் நான் எடுத்துருவேன். 10 லட்சத்தை போட்டா இப்போ 5 லட்சம் ரூபா வந்துருச்சு. ஒவ்வொரு மாதம் 1 லட்சம் 1 லட்சம். யோசிக்கிறான், இதுதான்டா புத்திசாலி. எவன் எப்போ தன்னை புத்திசாலின்னு நினச்சி அடுத்ததுக்கு அவன் தயாராகிறானோ அன்னைக்கு அவன் முட்டாளாயிட்டான். இவனை வச்சு சம்பாதிக்கிறவன் அன்னைக்கு அது வரைக்கும் முட்டாளாக இருந்தவன் புத்திசாலி ஆகிட்டான். ஸோ ஒருத்தன் புத்திசாலி ஆனா ஒருத்தன் முட்டாளாவான், ஒருத்தன் முட்டாளானா ஒருத்தன் புத்திசாலி ஆவான். இப்போ நீங்கள் புத்திசாலித்தனமாக யோசிங்க, ஆனால் முட்டாளான முடிவை எடுத்தீங்க. அவன் இந்த ஸ்கீமெல்லாம் கொடுக்கும்போது அவன் முட்டாளாக தான் யோசித்தான். ஆனால் என்னைக்கு நீங்கள் காசை கொண்டு வரும்போது அவன் புத்திசாலி ஆகிட்டான். அப்போது அந்த 1 லட்ச ரூபா போட்டு இவன் எப்படி கொடுப்பான்? உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணரை உட்காந்துருந்தானா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இடத்துலையும் இப்போ நாட்டோடைய க்ரோத் எவ்வளோ? 6% இயர்லி. 6 4 சரி தெரில எனக்கு. ஸோ இதெல்லாம் எப்போ படிக்கிறோன்னா வெளியில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம என்ன கேதர் பண்ணுறோம், நாட்டோட பொருளாதாரம் பற்றி, அதை பற்றி இதை பற்றி என்ன நம்ம யோசிக்கிறோமோ அதை பொறுத்து தான். ஸோ நாமளும் ஒரு சேனல் ஆரம்பித்தோம் குபேரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் எப்படி சேர்த்து வைக்கலாம், போகலாம் வரலான்னு. பட் அது வந்து எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கேட்குற உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் பேஸில் வரும்போது அதை பேசுகிறது என்னமோ ஒரு மாதிரியாக இருந்தது, பணத்தை பற்றி பேசுகிறது அப்படி இப்படி பேசும்போதெல்லாம். அதனால் அது செட் ஆகலை. அதனால் அப்பப்போ இந்த பாயிண்ட்டை, இந்த விஷயத்த சொல்கிறேன், இதுலேருந்து சேர்த்து எடுத்துக்கோங்க, நல்லா இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்போ நீ என்னைக்கு பேராசைப்படுற, உன் மனசு என்னைக்கு, உன் மூளை என்னைக்கு பிளாங்க் ஆகுதோ உன் மனசு அன்றைக்கி ஆடுது. உன் மனசு சொல்கிறது நீயும் செய்கிற, மனசு என்னெல்லாம் செய்ய சொல்லுதோ அதெல்லாம் நீ செய்கிற. அதனால தான் இன்றைக்கி மனசு என்ன ஆட்டு விற்குது, அது விற்குது, இது விற்குதுன்னு சொல்லி அதுக்கு நம்ம வந்து அதுக்கு காரணமே இந்த மனுஷன் என்னை ஏமாற்றிட்டான், அந்த மனுஷனை ஏமாற்றிட்டான்னு சொல்லி ஃபைனலாக நம்ம என்னென்னமோ விஷயத்த செஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறோம், ஐயையோ நான் ஏமாற்றப்பட்டேன், எனக்கு அந்த விஷயம் நடக்கலைன்னா நான் ஏமாறாமல் இருப்பேன். எந்த விஷயம் நடக்கலை, எந்த விஷயத்தை நீங்கள் யோசிச்சிங்க மறுபடியும்? அப்போ நம்ம என்ன பண்ணோம், எல்லா தோல்விகளுக்கு காரணத்தையும் நம்ம யோசிக்கலை. அப்படியே யோசித்தாலும் அதை வேற ஒருத்தன் மேலே பழியை தூக்கி போட்டோம். நம்ம யோசித்தது அந்த அளவுக்கு தான் யோசித்தோம். அப்போ எந்த அளவுக்கு யோசிச்சிருப்போமோ அந்த அளவுக்கு தான் வாழ்க்கையில் வாழ்ந்திருப்போம். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு யோசிச்சிங்க, அடுத்தவன் மேலே பழியை தூக்கி போடுவதற்காக தான் யோசிச்சிங்க. அப்போது அது உண்மையான அறிவுரை இல்லை. அதனால தான் திரும்பவும் தோல்வி வந்துச்சு. இப்போ என் வாழ்க்கையில் அந்த 5 வருஷம் நான் தோற்றதுக்கு காரணம், வட்டி கொடுத்தே
என்னால் கட்டுப்படி ஆகலை. அப்போ வட்டிக்கு வாங்கினவன் மேலே தப்பா இல்லை ஏன் தப்பா? இப்போ என்ன அப்படின்னா மோஸ்ட்லி இப்படி தான் சொல்லுவாங்க, நான் இது மாதிரி வட்டி கொடுத்தே அழிஞ்சு போயிட்டேன், அநியாய வட்டி வாங்கினாங்க. இப்போ என்னாச்சு, அவன் அநியாய வட்டிக்கு வாங்கினதால நான் ரோட்டுக்கு வந்துட்டேன். இப்படி யோசிச்சா அடுத்ததுக்கும் ஒரு தோல்வி உங்களுக்கு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? அடுத்ததுக்கும் உங்களுக்கு தோல்வி ரெடியாக இருக்குது. ஏன்னா இன்னமும் அந்த தோல்வி கற்றுக் கொடுத்த பாடத்தை நீங்கள் கேட்கல, அந்த பாடத்தை படிக்கலை. 10ஆவதுக்கு உண்டான சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய பாடத்தை படிக்காமல் 5ஆவதுக்கு உண்டான சப்ஜெக்டுக்கு உண்டான பாடத்தை படித்து நான் எழுதுனேன் அப்படின்னா யாரோட தப்பு? நீ எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கியோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு உண்டான படிப்பை தான் படிக்கணும். அப்போ தோல்வியை நீ எங்கே படித்தேன்னா மாற்றி படிச்சிருக்க. சார் மாற்றி படித்ததால் நல்லது நடந்திருக்குதா? இல்லை, அந்த தோல்விக்கான பாடத்தை மறுபடியும் தோல்வியை என்ன தருமோ அந்த பாடத்தை தான் நீ மறுபடியும் படிச்ச. ஸோ வெற்றி அடையணுன்ற பாடத்தை படிக்கல, தோல்வி அடைவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதை தான் நீ இரவும் பகலும் படிச்ச. அதனால தான் ஒரு தோல்வி வந்தால் இன்னொரு தோல்வியும் உனக்கு வருகிறது. ஒரு தோல்வி வந்தால் எகைன் இன்னொரு தோல்வியும் உனக்கு வருவதற்கு காரணமே இதுதான். அப்போ நீ இந்த பாடத்தை நீ சரியாக படிச்சிருந்தா உனக்கு அந்த தோல்வியில் இருந்து ஒரு வெற்றி வந்திருக்கும். நல்ல பாடத்தை படிக்கிறவங்களுக்கு அந்த தோல்வியில் இருந்து ஒரு வெற்றி நிச்சயமாக வந்திருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அடி மேலே அடி, தோல்வி மேலே தோல்வி, அவமானத்துக்கு மேலே அவமானம், இது எல்லாமே நீங்களாக ஏற்படுத்திக்கிட்ட ஒரு செயற்கையான துன்பம். நீங்களாக தான் இந்த துன்பத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்க. இப்போ கூட நான் சொல்கிறத நீங்கள் கேட்க தயாராக இல்லைன்னா எகைன் தோல்வி பாடத்தை தான் நீங்கள் படிக்கிறீங்க. இல்லை இவர் சொல்கிறது கரெக்டு தான், எல்லாமே என்கிட்டேருந்து தான் இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிருக்குது, இனி நல்ல பாடத்தை படிக்கணும்னா இப்போ நான் உங்களுக்கு எழுதி தரேன், 100க்கு 100 நீங்கள் இனிமே பாஸ் ஆவீங்க. அப்போ வட்டிக்கு வாங்கினதால நான் நடுத்தருவில் நிற்கலை, என்னுடைய மூளையை சரியாக பயன்படுத்திக்காம இருந்ததால் நான் நடுத்தருவில் நிற்கிறேன். ஸோ என் மூளை வேலை செய்யலை, என் மூளை ஒழுங்காக வேலை செஞ்சுருந்தது. சரி, 1 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளோப்பா வட்டி? 3000 ரூபாய். 3000 ரூபாயா? சரி, ஓகே, இதுதான் நமக்கு கடைசியாக இருக்கணும். இந்த 3000 ரூபாய் எதுக்கு நம்ம கொடுக்குறோம்? அப்போ இந்த 1 லட்சம் ரூபாய் ஏன் வாங்கணும்? இந்த 1 லட்சம் ரூபாய் வாங்க வேண்டிய நிர்பந்தம் என்ன? அப்போ அந்த இடத்த நீங்கள் அந்த அன்னைக்கு ஃபுல்லாக யோசிச்சுருந்தீங்கன்னா அந்த 1 லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டு இனி அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்துடுவோம். மறுபடியும் அந்த 1 லட்சம் ரூபாய் ஏன் அந்த ஷார்ட்டேஜ் ஆச்சுன்றதை யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளானிங்கை மாற்றிருப்போம். ஸோ ஒரே இடத்துல பலவிதமான வழிகளை பார்த்துருப்போம். அப்போ தோல்விக்கு மேலே தோல்வி ஏன் வந்துன்னா மோஸ்ட்லி இந்த வட்டிக்கு வாங்க, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எல்லாருடைய அவமானமும் போனது காரணமே இந்த கடனால தான். இந்த கடன் 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 ஒருத்தங்க கிட்ட நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அவனுக்கு நீங்கள் அடிமை. உங்கள் நண்பர்கிட்ட வாங்கினாலும் சரி, கைமாத்தா வாங்கினாலும் சரி, வட்டிக்கு வாங்கினாலும் சரி, அடிமை 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 தான். இந்த வார்த்தை நான் சொல்லலை, சாதாரண மனுஷனும் சொல்லலை, பைபிளில் போட்டிருக்கக்கூடிய வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை போட்டதுக்கப்புறம் தான் என்ன நானே செருப்பால் அடிக்கணும் போல இருந்தது. ஏன் நம்ம மற்ற மனுஷனுக்கு நம்ம அடிமையாக இருக்கணும்? கடவுள் நம்ம அந்தளவுக்கு மோசமாக படிச்சுட்டாரா? ஏன் கடவுளை நம்ம இப்படி பண்ணணும்? நான் எனக்குள்ளே ஒரு கடவுள் இருக்கார் இல்லை? அப்போ நான் ஒருத்தருக்கு அடிமைன்னா என் கடவுளும் அங்கே அடிமை ஆகுதுன்னு அப்போ என்ன சொல்லுவாங்க கடவுள்? ஏன்னா நீ வாங்கினதுக்கு என்ன ஏன்டா அங்கே போய் நிற்க வைக்கிற? ஏன்னா எல்லா மனுஷங்கக்கிட்டேயும் அந்த கடவுள் இருக்கார். அப்போது அவன் நாக்க பிடிங்க கேட்குற மாதிரி கேள்வி கேட்குறது தப்பு இல்லை, அவங்ககிட்ட நீ வாங்கின பாரு அதுதான் தப்பு. அன்னைக்கு நமக்கு புத்தி வருதோ அன்னைக்கு எல்லாமே சரியாகும். ஸோ அதான் தோல்வியில் இருந்து சரியான பாடத்தை படிக்கிறவனுக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். ஆனால் தப்பாக படித்தா மீண்டும் 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 தோல்வி தான். ஸோ எல்லாரும் நல்லவர்கள் தான். உங்கள் நண்பர் என்ன பண்ணார்? நீங்கள் கண்ணு அழுதிங்க, கதறுனீங்க, கொடுத்தாரு.
இப்போ நீங்கள் அடிமை. இப்போ அவர் என்ன சொன்னாலும் நீங்கள் ஃபோன் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோன் எடுக்கலன்னா அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சி டைமில் ஃபோன் எடுக்காமல் ஐயோ இவர் கால் பண்ணியிருக்காரு என்னென்னு கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னா நீங்கள் அடிமை. நீங்கள் பேசி ஆகணும் இப்போது. ஏன்னா நீங்கள் காசு வாங்கினதால அவருக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும். அப்போ அது பேர் அடிமை தானே. இப்போ நான் வாங்கலை, எனக்கு இஷ்டம் கிடையாது, நான் உங்கள்கிட்ட பேசுனாலும் பேசுவேன், பேசாட்டியும் போவேன், அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஸோ அந்த அடிமைத்தனம் எங்கேருந்து வருது பார்த்தீங்கல்ல, இதுதான் கணக்கு. அப்போ இந்த பாடத்தை சரியாக படிச்சிட்டிங்கன்னா அது பிரச்சனையே இல்லை. அப்போ நம்ம ஏமாற்றப்படுவதற்கு காரணம் ஆரோக்கியமாக யோசிக்காத மனமும் நம்ம புத்தி செயல்படாத ஒரு தனமும் தான் நாம் ஏமாற்றப்படுவதற்கு காரணமாக அமையுது. ஆரோக்கியமாக யோசிக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ யோசிக்க பாருங்க, 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 வருது, எஸ், இப்படி இந்த மாதிரி யோசிக்கிறது. அப்போ இது வந்து ஆரோக்கியமான யோசிப்பு கிடையாது, ஆபத்தை விலை கொடுத்து வாங்குவதற்கு உண்டான ஒரு யோசிப்பு. அப்போ இப்படி யோசிக்கிறத ஆபத்தை வாங்கிட்டீங்க, அப்படி யோசிச்சிருந்தா ஆரோக்கியமாக வாழ்ந்துருப்பீங்க. இப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ புத்தி சொல்கிறத மனசு கேட்டு மனசும் புத்தியும் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா அது ஓஹோன்னு இருக்கும். புத்தி ஸ்டாப் பண்ணிவிட்டு மனசு ஆட்டம் போட்டுச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. இப்போ வெற்றி வரவனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ வெற்றி வந்துக்கிட்டே இருக்குது, உனக்கு பெரிய தோல்வி வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா உனக்கு வெற்றி வந்ததால் அடுத்த தோல்வி உனக்கு தயாருன்னா என்னைக்கு இந்த வெற்றியால் நீ ஆடுறியோ பாடுறியோ கொண்டாடுறியோ அன்னைக்கே நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, தோல்வி உன்னை வந்து அடுத்ததுக்கு துரத்த போகுதுன்னு. அப்போது அடக்கம், பணிவு, நீ எவ்வளோ பெரிய நாட்டுக்கு ராஜாவாக கூட இரு, ஆனால் இந்த அடக்கமும் பணிவும் இருந்துடுச்சுன்னா உன்னை வீழ்த்த புதுசாக இனிமேல் அவனது பிறந்து தான் வரணும். அவன் பிறந்து வந்து உன்னை வீழ்த்துறதுக்குள்ளே உன் வாழ்க்கை முடிஞ்சிடும். அப்போ நீ கடைசி வரைக்கும் புகழோடையே நீ செத்து போகலாம். அப்போ உலகத்தில் யாருமே இல்லையானா யாருமே இல்லை. நீ வெற்றி பெற்ற மனிதராக இருந்தேன்னா உனக்கு இது என்னால் தான் ஆச்சுன்னு நீ நினைக்க ஆரம்பித்தாவே உன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும். உன்னை யாராவது புகழ்ந்தாங்கன்னா உனக்கு வந்து தலை சும்மா சில்லுன்னு ஆச்சுன்னா நாம் புகழுக்கு மயங்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோன்றது கன்ஃபார்ம். ஸோ புகழுக்கு மயங்காதவர்கள் யாராவது உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உண்டுன்னு சொல்கிற அளவுக்கு நாம் கையை தூக்கணும். எஸ், நான் புகழுக்கு மயங்காதவன் சொல்லணும். ஆனால் நம்ம இப்போதைக்கு சொல்லுவான், நான் புகழுக்கெல்லாம் மயங்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் இன்னும் புகழ் அடையலை. புகழ் அடைஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் அதை சொல்கிறீங்களா? இதுதான் விஷயம். சில பேர் சொல்லுவாங்க, காசு மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் எத்தனை பேருக்கு திரும்ப உதவி செய்வேன். இப்போ உங்ககிட்ட காசு இல்லை, நீ நல்லவனாக தான் பேசுவ, நீ பேசுகிறதெல்லாம் அப்படியே தத்துவமாக எழுதி வச்சுக்கலாம். காசு உங்ககிட்ட இல்லை, காசு இல்லைன்றதால நீ கஷ்டப்படுற, அது உனக்கு தெரியுது. அப்போ கஷ்டப்பட்டவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற, அதுவும் இயல்பு. ஆனால் காசு வந்ததுக்கு அப்புறமும் நீ இதை சொல்லி பார்த்தா தான் நீ உண்மையாக சொல்லியிருக்கன்னு அர்த்தம். ஏன்னா எத்தனையோ பேரை நான் பார்த்துட்டேன், என்கிட்ட கையில் காசு மட்டும் இருந்துச்சுன்னா உன்னை நான் கண்டிப்பாக நல்லா ஹெல்ப் பண்ணுவேன்னு என் ஃப்ரெண்டே சொன்னான். என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பெரிய போஸ்டிங்கில் உட்காந்துருக்கான். அவன்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், டே மச்சான் அது மாதிரி கொஞ்சம் காசு தேவைன்னா, இல்லைடா இவனே இது மாதிரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், வெயிட் பண்ணு, நான் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு உனக்கு தரேனே. நான் கேட்ட அமௌண்ட்டுக்கும் அவன் வாங்குகிற சம்பளத்துக்கும் இந்த நல்லா சாப்பிடும்போது இந்த சாப்பாடு செதறி கிடக்கும் பாருங்கள், அவ்வளோதான் நான் கேட்டேன். கேட்டது ஓப்பனாக சொல்கிறேன், 1000 ரூபாய் கேட்டேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு 1000 ரூபாய் குர்றா, நான் கொஞ்சம் தந்துடுறேன், ரொம்ப இக்கட்டு, மானமே போயிடும் போல இருக்கு அப்படி. என்னடா 1000 ரூபாய்க்குலாம் மானம் போகுது அவனுக்கு அப்படின்னு. ஆமாண்டா, சரிடா அவனே எனக்கு சுத்தமாக இப்போ கையில் காசு இல்லை, அது இல்லை இது இல்லை, இந்த மாதம் சம்பளம் வந்தவனே அவன் வாங்குறது சம்பளம் வந்து 80-90 ரூபாய் வாங்குறான். ஸோ 90,000 வாங்கினதுக்கு 1000 ரூபாய் இல்லையா? அது என்ன எத்தனைக்கு? 3ஆம் தேதி நம்ம கணக்கு பார்த்தானே கேட்போம். ஏன்னா மாத சம்பளம் வாங்குறவங்ககிட்ட அப்போ காசு கேட்டால் தான் கிடைக்கும், நமக்கு தெரியும்ல. அப்போ அவன் புத்திசாலின்னு நம்ம அதை விட புத்திசாலி இல்லை. எவன்கிட்ட எந்த நேரத்தில் காசு இருக்குன்னு தெரிஞ்சவன் தான் சரியான ஒரு ஆள். அந்த இடத்துல அதான் சொல்லுவாங்க அப்பா அம்மாலாம், உன்னோட அத்தனை கிரிமினல் மைண்டை நல்லதுக்கு கொண்டு வந்தனா நீ இந்நேரம் ஜம்முன்னு வாழ்ந்துருப்ப. இதை வந்து அப்பாவும் அம்மாவும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி
என்னோட அண்ணா, அதாவது பெரியம்மா பையன், அவர் சொன்னார், டேய் நான் நல்ல சூப்பரான ஒரு பிரில்லியன்ட்டு, ஆனால் நீ ஷார்ட் மைண்டுக்கு வந்து யூஸ் பண்ணாத, கிரிமினல் மைண்டாக திங்க் பண்ணாத, ஒரு நல்லதுக்கு நீ திங்க் பண்ணால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்னாங்க. இது எல்லாம் எப்போயோ சொன்னது, அவர்கிட்ட நான் சொன்னேன் ரீசெண்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி. ஆனால் நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல தெரியுமா அப்படின்னா, என்னடா சொன்னேன்? நீங்கள் சொன்னீங்க உன் மூளை சூப்பரான மூளை, ஸ்ட்ராங்கான ஆள் நீ, ஆனால் நீ இந்த கிரிமினல் தனமெல்லாம் யூஸ் பண்ணாத, நல்லா பிரில்லியண்ட்டாக யூஸ் பண்ணுன்னு. எனக்கு தெரியலையாடா, ஞாபகம் இல்லையாடான்னாரு. ஏன்னா அவருக்கு அந்த பாயிண்ட்டு தேவைப்படலை, ஆனால் அவர் சொன்னது எனக்கு தேவைப்பட்டுச்சு. அன்னைக்கு தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். சே, நம்ம ஏன் இவ்வளோ கிரிமினலாக யூஸ் பண்ணணும்? அடுத்தவனை ஏமாத்துறதுக்கு காசை வாங்கிட்டு அடுத்தவனுக்கு காசை கொடுக்கணுன்னா அவனுக்கு ஏதோ ஒரு நாளை ஏமாற்றி அவன்கிட்ட நாளைக்கு வா நாளானைக்கு வான்னு ஏன் சொல்லணும்? வேண்டாம். நம்ம மூளையை, கடவுள் கொடுத்த மூளையை புனிதமாக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டுக்காக தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த பழைய மைண்ட் செட்டை தூக்கி போட்டாச்சு. ஸோ அம்மாவே ரீசெண்டாக கேட்டாங்க, நல்லா மாறிட்டல்ல நீ அப்படின்னு. ஆமாம், நல்லா மாறிட்டேன் நான். இதெல்லாம் அம்மாவும் ஒரு காரணம். ஏன்னா அவங்க கொடுத்த செல்லம் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க கையில் இருக்கிற மோதிரத்தை கழட்டி கொடுத்துருவாங்க. நம்ம அடமானம் வச்சு அந்த பேங்க்கில் செக்கை பாஸ் பண்ணுறது, இப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ என்ன தான் இருக்கும்? ஏன்னா எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நம்ம என்ன தாத்தம் பாட்டிலாம் வந்து அப்படியே கோடிக்கணக்கில் தங்க கட்டிகளை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்களா என்ன? எல்லாருமே மிடில் கிளாஸ். எல்லாரும் அன்னைக்கு வேலைக்கு போனால் தான் நம்ம வயிற்றில், நம்ம அடுப்பு எரியும். ஸோ எல்லோரும் அன்பே சாய் குடும்பத்தில் எல்லோரும் அதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அன்பே சாயிலே யாருமே வந்து நான் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சொல்லவும் கூடாது. அவங்களாம் சொல்கிறவங்க இந்த இடத்துக்கு வந்து நிற்கவும் முடியாது. ஸோ பெரிய பணக்காரராக இருக்கட்டும், புகழ் அடைஞ்ச யாரும் நம்ம அன்பே சாய் குடும்பத்துக்கு வர மாட்டாங்க. அவங்கள வரணும்னு யாரும் எதிர்பார்க்கல. வந்தாலும் அவங்களுக்கு சிறப்பான சிகப்பு கம்பளத்தை போட்டு வரவேற்கிறது நம்ம தயாராக இல்லை. எல்லாருமே ஒரே ரத்தம் தான், எல்லாருமே ஒரே சொந்தங்கள் தான், அவரோட சொந்தங்கள் தான். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது இங்கே. ஸோ இது எல்லாமே நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம சாய்ப்பாவோட குழந்தையாக இருக்கிறோன்னா நம்ம பல விஷயத்தை நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் ஒரு உணர்வுபூர்வமான வெற்றி. உணர்வுபூர்வமான வெற்றினா, என்னோட வெற்றியை மற்றவன் கொண்டாடணுன்றதுக்காக நான் வெற்றி அடையலை. என் வாழ்க்கையில் வாழ்ந்த திருப்தி உணர்வுபூர்வமாக நான் அனுபவிக்கிறேன், அது போதுண்டான்னு சொல்லுங்கள் தைரியமாக. ஸோ எல்லாமே உணர்வுபூர்வமான வெற்றி. முதல்ல நாம் ஃபீல் பண்ணணும். அடுத்தவனுக்காக வாழ்கிறதுக்கு நான் என்ன கிறுக்கனான்னு கேட்கணும். அடுத்தவன் எப்படி வேணாலும் வந்துட்டு போகிறான், அது அவனுடைய பொறுப்பு. அப்போ அவனை மாதிரி நான் ஏன் வாழணும்? என்ன மாதிரி யாரும் வாழணும்னு நான் யோசிக்கவும் இல்லை. அதே மாதிரி மற்றவங்க என்னை ஃபாலோ பண்ண நான் யோசிக்கவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். அடித்து சொல்கிற உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த 48 நாட்கள் முடிவில் நீங்கள் காண்பீர்கள். அதே போல் கவனத்தோட உங்களோட பயணங்கள் இருக்கட்டும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.